இஸ்லாம் குறித்தும் அது குறித்து ஒரு கிறிஸ்தவர் ஒரு வீடியோவை வந்து பதிவிட்டிருக்காரு. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இஸ்லாம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிறிஸ்தவர் பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோவை ஹிந்து மதத்தை சேர்ந்த விவேகானந்தன் அப்படிங்கிறத அந்த ஐடியில இருக்கு அந்த பேரு. அவர் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு அதுக்கு லோகோ இருக்குது. அந்த கிறிஸ்தவர் பேசிய அந்த வீடியோ, அவர் வந்து இஸ்லாத்தில் எப்படி இருக்குது, நபிகள் நாயகம் உங்களை பற்றியெல்லாம் பல விஷயங்கள் சொல்கிறார். அது அவர் ஆதாரங்களையும் அதில் காட்டுறாரு. அதில் இருக்கக்கூடிய சுறா அந்த இது படிச்சுட்டு குரான் வசனங்களை சொல்கிறாரு, அப்புறம் அதீத் வசனங்களை சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்லி தான் அவர் சொல்கிறார். அவருடைய கருத்து தவறாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம் அப்படின்னு. பட் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கார் கிறிஸ்தவர். இதை வந்து நீங்கள் சொல்கிற விவேகானந்தன் டிகே அப்படிங்கிற ஒரு ஹேண்டில் இருக்குது. அதிலிருந்து ஃபேஸ்புக்கில் அவர் அது ஒரு ரீல்ஸ் மாதிரி இருக்குது, அதை வந்து ஷேர் பண்ணுறாரு. பதிவு போட்ட அந்த கிறிஸ்தவரை கைது பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இவரை வந்து பாஞ்சு பிடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா முழுசாக கவனிச்சிங்கன்னா, அதுவும் குறிப்பாக இந்த எக்ஸ் தளத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ரீட்வீட் இட்ஸ் நாட் என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு ஏற்கனவே இவங்க ஒன்று போட்டு வச்சிருவாங்க. கேவியட் மாதிரி போட்டு வச்சிருது. அதில் என்ன வேணாலும் இவங்க ரீட்வீட் பண்ணுவாங்க. இந்தியாவையே திட்டிருந்தா கூட நான் தான் சொல்லியிருக்கேனுங்க என்டார்ஸ்மெண்ட், இப்படி ஒரு செய்தி வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போதான் என்னுடைய டைம்லைனில் அது வரும்பொழுது எனக்கு பார்த்துக்க முடியும். அதை வந்து நான் நாளைக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா இதை வச்சு தானே நான் கொடுக்க முடியும். அதுக்காக நான் ரீட்வீட் பண்ணி வச்சேன் அப்படின்னு கூட அவங்க பார்க்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஊடகவியலாளர்கள், அதுவும் நடுநிலை ஊடகவியலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோடி அரசுக்கு எதிராக எவனாவது பேசியிருந்தானா உடனே அதை ரீட்வீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாக போடுறாங்க, ரீட்வீட் இஸ் நாட் த என்டார்ஸ்மெண்ட் அப்படின்னு. சரி, இது எல்லாருக்குமே அது மாதிரி பண்ணி வச்சிருக்காடா? அப்படி இருக்காது. பாஜக கவர்மெண்ட்டுக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, அமித்ஷாவுக்கு எதிராக, RSSக்கு எதிராக எவனாவது பேசியிருந்தானா அந்த வீடியோ மட்டும்தான். ராகுல் காந்திக்கு எதிராக இதே மாதிரி சில பேர் பேசியிருப்பான்ல, அதே மட்டும் அது எனக்கு இந்த டேட்டா வேணுங்கிறதுக்காக நான் ரீட்வீட் பண்ணியிருக்க மாட்டான். இவன் என்ன சொல்றான், இப்படி ஒரு வீடியோ இருக்குது, இந்த கிறிஸ்துவர் இஸ்லாத்தை பத்தி இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவன் ஷேர் பண்ணியிருக்கிறான். அவ்வளவுதான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ என்ன கூட இந்த வீடியோ கிடைக்கும். பார்த்தீங்கன்னா தவ்ஹீத் ஜமாத்துக்கும் இந்த ஜோஷ்வா அப்படின்னு ஏதோ ஒரு கிறிஸ்துவ அமைப்பு ஒன்று இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அப்படியே குண்டா அப்படியே நடுவு கூட வச்சு புஷ்ஷுன்னு இருப்பான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேப்டாப் இது மாதிரி ஒரு பெரிய டேபிள் இருக்கும். ஒரு 5-6 பேர் வச்சுட்டு லேப்டாப் வச்சுருப்பாங்க. ஹதீத், குரான், சுறா இதெல்லாம் வச்சுட்டு இதை சொல்லியிருக்கிறது. இதில் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்பவே இவர் சொல்லியிருக்கிறார், இந்த மதம் இப்படி நடந்து கொள்ளும் அப்படி நடந்து கொள்ளும்னு எங்களுடைய குரான்ல எப்படி இருக்குன்னு இவர் சொல்லுவார். அந்த பக்கத்துலேருந்து 4-5 பேர் மடாஸ் மாதிரி உட்காந்துக்கின்னு அவனும் லேப்டாப் வச்சுட்டு எங்களுடைய பைபிளில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, ஆனால் உங்கள் குரான் எவ்வளோ மோசம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே வீடியோ வேணால் நான் போய் சொல்ல சர்ச் பண்ணுங்க, த டிபேட் பிட்வீன் தவ்ஹீத் ஜமாத் அண்டு கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் ஒன்று போட்டிங்கன்னா அப்படியே கொட்டும். இப்போ இந்த கிறிஸ்தவர் சொன்னதும் புதுசு கிடையாது. அதை அவர் சும்மா அதை இது பண்ணியிருக்கார், ஷேர் பண்ணியிருக்கார், அவ்வளோதான். இதை தாண்டி அந்த வீடியோ வந்து நீங்கள் ஹெட்ஃபோனில் மட்டும்தான் கேட்க முடியும். கொஞ்சம் ஒரு டீசெண்டாக கொஞ்சம் எபிசோடு போவோம், அதை நீ வந்து சாதாரணமாக கேட்கலாம். ஒரு ரொம்ப அக்ரெசிவான டிபேட் லெவலுக்கு அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க ஹெட்ஃபோன் மட்டும் தான் கேட்கலாம். சென்சார்லாம் கிடையாது அதுக்கு. அது நீங்க வந்து ஹெட்ஃபோனை போட்டு தான் கேட்க முடியும். ஏன்னா 2 பக்கத்துல இருந்து பேசுவாங்க. 2 பக்கமும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதாரத்தின் அடிப்படையில, இங்க இருக்கக்கூடிய புத்தகங்களின் அடிப்படையில, உங்களுடைய புத்தகத்துல இது இருக்குன்னு இவங்களும், உங்க புத்தகத்துல இது இருக்குன்னு அவங்களும். நான் பொய் சொல்ல, வேணா நீங்க தேடி பாருங்க, வேணாலும் முடிஞ்சா நான் அந்த கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் வேணாலும் எடுத்து கொடுக்க முயற்சி பண்றேன். இதெல்லாம் ஆல்ரெடி இட் இஸ் தேர். இந்த சமூக வலைத்தளத்துங்கள்ல இது இருக்கிறது. இதற்காக அந்த இளைஞரை கைது பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை பற்றி இப்போது வரைக்கும்
திருமாவளவன் பேசுறதா இருக்கட்டும், மற்றவங்க பேசுறது, ராசா பேசணும், இல்லை எவ்வளவோ பேர் பேசியிருக்கிறாங்க. டிவி டிபேட்லேயே அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க. ஆனால் உங்களுடைய புத்தகத்திலே இது இருக்கிறது, இதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்ட நுபுர் சர்மாவை பற்றி தான் எங்கே பார்த்தாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாட்டையே கொந்தளிக்க வைத்து விட்டீர்கள் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னதை பார்க்கணும். அவங்களும் புதுசாக ஒன்று, அதாவது புதுசாக ஒரு கட்டமைத்து இதற்கு அவங்க ஒரு வேறு அர்த்தத்தை சொல்லி, அதுல ஒரு வாசகம் இருக்கு, அதுக்கு நான் வேறொரு வாசகமாக இதை வந்து விரித்து கோருகிறேன். விளக்க உரை கோனார் நோட்ஸ் எல்லாம் அவங்க போடல. உங்களுடைய புத்தகத்துல இது இருக்குங்க. அவருக்கு அங்க வந்த டிபேட்டுக்கு வந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர், அவர்கிட்ட இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த ஆதாரத்தை நீ எதுக்கடி டிவி டிபேட்ல பேசுன அப்படின்னு சொல்லி இந்த பேசுனதை நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க ரீட்வீட் பண்ண இந்த ஷேர் பண்ணவருக்கு கைது, அங்க நுபுர் ஷர்மா பேசுனத ஸ்டேட்டஸ்ல வச்ச ஆளுக்கு ராஜஸ்தான்ல கொலையே நடந்தது. இப்ப அப்படின்னா தமிழகத்துல ரொம்ப நல்லா தானே போயிட்டு அந்த அளவுக்கு போலையே அப்படின்லாம் நினைக்காது, பூங்காவாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு உள்ளுக்குள்ளார இப்போ ஒரு பக்குன்னு ஒரு பயம் வருது. என்னன்னா, இப்போ ஒரு இஸ்லாமியர்களை அவங்களுடைய நூல்களின் அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவர் பதிவு பண்ணுறாரு. அந்த கிறிஸ்தவரை அரெஸ்ட் பண்ணாங்களா என்னன்னு இப்போது வரைக்கும் நமக்கு தகவல் இல்லை. ஆனால் அதை ஷேர் பண்ணவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம். இப்போ நம்ம ஸ்ட்ரீட் டிவிலே கூட அது ஷார்ட்ஸாக வந்திருக்குது. கடையநல்லூர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண், இஸ்லாமிய பெண், இஸ்லாமில் என்னெல்லாம் சொல்லுவாங்களோ, எப்படி உடை அணிஞ்சுக்கணுமோ அப்படி ஃபுல் கம்ப்ளீட் ஹிஜாப் போட்டிருக்கக்கூடியவனு. ஆனால் அந்த அம்மாவுக்கு தன்னை வந்து சோஷியல் மீடியாவில், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீலில் தன்னுடைய முகத்தை காட்டி தன்னுடைய திறமையை வெளியில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். அவங்க சினிமா பாடலுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, நளினமாக சில ஆக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி நீ பொது தளத்திலே, குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் இப்படி நடப்பதே அசிங்கம், இது அந்த மதத்திற்கே விரோதமானது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பற்றி தவறாகவும், இன்னும் அடுத்த ஸ்டெப்பா அந்த பெண்ணுடைய அம்மாட்டே போய் அசிங்கமாக பேசி இப்படி எல்லாம் இருந்தா சரி வராதுன்னு மிரட்டலும் பண்ணி, மானம் போச்சு, ஊரோட மானம் போச்சு அப்படின்னு நம்ம பேர் சொல்லலாம். கடையநல்லூர் பகுதியை சேர்ந்தவங்க போல இருக்கு, கடையநல்லூர் மானமே போச்சுன்னு. இது ஏன் அப்படி மிரட்டாங்கன்னு தெரியல. அதான் சும்மாருங்கிறவங்கள சொரிஞ்சு விடுறதும்பாங்க. அந்த பொண்ணு இப்ப அடுத்த ஒரு ரீல் போடுச்சு. அது என்னன்னா, அது லிஸ்ட் படிக்குது. கடையநல்லூர்ல என்னென்னலாம் நடந்திருக்கு, வேற யாராவது பண்ணதெல்லாம் இல்லை, அவங்க மதம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே, அதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் படிச்சு, இதனால மானம் போலையா, இதுக்கு என்னடா உங்க பதில் அப்படின்னு அந்த லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டை வச்சு இப்ப போலீஸ் வந்து பெரிய விசாரணையே தொடங்கணும். ஏன்னா அந்த அம்மா இப்ப சொல்றதெல்லாம் எனக்கெல்லாம் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னன்னா, ஒரு நடந்திருக்கு, அவங்கள கசாப்பு கடையில கசாப் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுது. அதான் நான் கேட்கிறேன், அந்த கொலையை மறு விசாரணை போலீஸ் பண்ணுமா? பத்திரிகையில வராத செய்திகளை எல்லாம் அந்த அம்மா வந்து பங்கம் பண்ணி விட்டுருச்சு. இப்ப நமக்கு அச்சமாக இருக்கிறது. எனக்கு என்ன அச்சமாகுன்னா, இப்ப இந்த பையனை வந்து விவேகானந்தனை அரெஸ்ட் போலீஸ் பண்ணிருக்குன்னா 2 காரணம் இருக்கணும். ஒண்ணு, அவங்க வந்து யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து இதனால அந்த பையன் ஷேர் பண்ணதுனால எங்க மனசு புண்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லதுனால அரெஸ்ட் பண்ணாங்களா, இல்ல நாளைக்கு இந்த பையனுக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்கும், ஏன்னா இவங்க இருக்கிறவங்க எல்லாம் மோசமான ஆட்கள், சோ உள்ள இருந்தா இவன் சேஃபா இருப்பான் அப்படின்னு போலீஸ் ஈடுபட்டு இருக்கா, நமக்கு தெரியாது. இதே ஏன்டா சொல்ற அப்படின்னா, இப்ப எனக்கு அந்த கடையநல்லூர் மானம் போச்சுன்னு அந்த பொண்ணு பேசியிருக்குதுல்ல, இப்ப அந்த பெண்ணுக்கு இந்த தமிழக காவல்துறை என்ன பாதுகாப்பு கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. என்ன அது சரியோ தப்போ? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கிங்க, ஐயப்பன் கோயிலை கிண்டல் பண்ணியும், திருப்பதியை கிண்டல் பண்ணியும், இந்து சனாதன தர்மத்தை வந்து அசிங்கமாக பேசியும் இதே போல ஒரு பெண் பேசுதுன்னு வச்சுங்க, அதை வச்சு டிவியிலே டிபேட் பண்ணிருவாங்க. தெரிக்க விட்ட பெண், இளம் பெண், கலங்கி நின்ற சனாதனிகள், ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு ஆப்பு வைத்த பெண், தனியார் யூடியூப் சேனல்லாம் இருக்கு, பேர் சொல்லலாமான்னு தெரியல, அவங்க எல்லாம் நேரம் மைக்க தூக்கிட்டு கிளம்பி இருப்பாங்க அந்த நேரம். நீ கருத்து சொல்லியா ஆகணுமா? நீ அன்னைக்கு உன்னுடைய ரீல்ஸ்ல இன்ஸ்டால மட்டும் பேசியிருக்க, எங்க யூடியூப்லயும் வந்து பேசும், உன் குழல்லையும் வந்து பேசுமா அப்படின்னு வந்து போய் கேட்டிருப்பாங்க.
இப்போ நமக்கு இப்போ அந்த பெண்ணுக்கு ஆதரவாக எந்த அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகளோ அடிப்படைவாத இஸ்லாமிய அரசியல் கட்சிகளோ இல்லை பெண் உரிமை போராளிகளோ அந்த பெண்ணுக்கு வந்து ஆதரவாக யாரும் நிற்கப்படுறதில்லை. உங்களை போன்ற என்னை போன்ற மனித நேயத்தை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்கள் தான் அந்த பெண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மன்றாடி புதிதாக டிஜிபி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. முழுசா பதவி ஏற்கல. அந்த தேவ ஆசீர்வாதம் அவரிடமும் கமிஷனர் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் நம்ம மன்றாடி கேட்டுக்கிறோம். அந்த பெண்ணுக்கு அது தவறு சரிங்கிறத அவங்க யாராவது முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் பல உண்மைகளை சொல்லியிருக்காங்க. அந்த உண்மையின் மீது முதல்ல நீங்கள் விசாரணை பண்ணுங்கிறது நம்முடைய ஒரு பார்வை. அந்த பெண்ணுக்கு போதிய பாதுகாப்பை அடிப்படைவாதிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைக்கணும். இப்போ நீங்கள் போகிற போக்கில் பாதுகாப்புக்கு குரல் கொடுப்பார்களான்னு கேட்டுட்டீங்க. இப்போ பெண்ணியவாதியாக காட்டிக்கொள்ளக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க, வழக்கறிஞர் அருள்மொழி இருக்கிறாங்க. இப்போ இவர்களுடைய நிலைப்பாடெல்லாம் நீங்க வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. அவங்கெல்லாம் அந்த போர்க்கொடி தூக்கிக்கிட்டு இந்த பெண்ணுக்காக வரமாட்டாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க செய்யறாங்களான்னு நம்மளும் தான் வெயிட் பண்ணுவோமே. அவங்க ஏற்கனவே திருப்பரங்குன்றத்துல அது என்ன சர்வேக்கல் அப்படின்னாங்க தீபத்துணை. ஆனா இவங்க HRNC ஆளு வந்து என்ன சொல்றான், அது வந்து சமணக்கல் அப்படிங்கிறான். ஸோ அப்போவே அது சர்வேக்கல் இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் இப்படி தவறாக சொல்லிவிட்டேன், ஆனால் அங்கு சமணக்கல் என்று கற்றுணர்ந்த அட்வொகேட் ஜோதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவரும் 2 இடத்துல முருகனுக்கு 2ங்கிறது மாதிரி 2 இடத்துல ஏற்ற வேண்டுமா அப்படின்னு திராவிட பார்வையோடு கேள்வி கேட்டார். இப்பதான் எனக்கு புரியுது, எங்க இதுலையுமே 2, 3 எல்லாம் உண்டு. அதனால நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சர்வே கல் இல்லைங்கிறத என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு அது சமணத்தூண் என்றாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அதனால இவங்க இப்படியெல்லாம் தங்களை வந்து திருத்தி கொள்ள மாட்டார்கள். மணிப்பூர்ல ஏதாவது பெண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவங்க குரல் கொடுப்பாங்களே தவிர மன்னிவாக்கத்திலேயோ இங்க மன்னார்குடியிலேயோ நடந்தா அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி.